கோட்டி ராமகிருஷ்ணன் தெலுங்குல இயக்கின படம் தான் அவதாரம். அந்த படம் அம்மன் அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல டப்பாகி வெளியே வருது. இந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு விழா நடந்துச்சு. பாடல்கள் எல்லாத்தையுமே பாக்யராஜ் வெளியிட்டாரு. இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. டிபி கஜேந்திரன், அதுக்கப்புறம் பாக்யராஜ், இன்னும் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுல டிபி கஜேந்திரன் பேசினாரு. அந்த காலத்துல இவர் நிறைய படங்கள்லாம் இயக்கினாராம். குத்து மதிப்பா நான் படம் இயக்கும்போது நிறைய படங்கள் இயக்குறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. ஆனா இப்போ நிறைய படங்கள் பார்த்து படம்னா இப்படிதான் இயக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு படம் கூட இயக்குற சான்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு. கிடைச்ச கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு படம் இயக்கி அதுல தன்னோட பையனை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஆண் வாரிசு கூட கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அவருடைய பேச்சு தொடர்ந்து நிறைய பேர் பேசினாங்க. பாக்யராஜும் பேசினாரு. பாக்யராஜ் பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, இவர் ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது தெலுங்கு ப்ரொடியூசர் ஒருத்தவர் இவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாராம். அப்போ தமிழ்ல வந்து ஒரு படத்தை நான் தெலுங்குல எடுக்கலான் இருக்கேன், அதுல நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிடியையும் கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த சிடில இயக்கம் வந்து டிபி கஜேந்திரன் அப்படின்னு போட்டிருந்ததாம். சரி, இந்த படத்தை எப்படி நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலையா அந்த படத்தை போய் பார்த்திருக்காரு பாக்யராஜ். பார்க்கும்போதுதான் தெரிஞ்சிருக்கு இது பாக்யராஜோட கதை அப்படின்னு. ஒரு தொடருக்காக இவர் எழுதின கதையை யாரோ எடுத்துட்டு போயிட்டு கஜேந்திரன் கிட்ட கொடுத்து அதை படமா எடுக்க வச்சிருக்காங்க. இந்த நேரடி தாக்குதலை நேரடியா தாக்காம மறைமுகமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாக்யராஜ் என்ன சொன்னாரு அப்படின்னா, இதை நான் கஜேந்திரனை குத்தி காட்டணும்னு சொல்லல, யாராச்சும் ஒருத்தவங்க கதையை எடுத்துட்டு வந்தாக்கா அது உன்னோட கதையான்னு ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கதையை எடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதை கொஞ்சம் கூட டிபி கஜேந்திரன் எதிர்பார்க்கலையாம். அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருந்தாராம்.